ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் மிகவும் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு அடைந்திருக்கிறார். அதே வேளையிலே இன்றைய துதி ஆராதனை நிகழ்விலே கடவுளின் திருமுன், இறைவனின் திருமுன் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டோட விண்ணேற்பு நேரத்திலே ஆண்டவர் விண்ணேற்பு அடைந்த பிறகு ஒரு மேகம் வந்து அந்த இடத்தை மூடிக்கொள்கிறது. அப்பொழுது வானதூதர், ஏன் கலிலேயர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? செல்லுங்கள், நீங்கள் பார்ப்பது போல் எவ்வாறு விண்ணேறி சென்றார் அதே போன்று அவர் மீண்டும் வரவிருக்கிறார். நீங்கள் படைப்பிற்கெல்லாம் சென்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளை நிறைவேற்றுங்கள் என்று அவரிடத்திலே அந்த கட்டளையை தருகிறார்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளை நினைவூட்டுகிறார்கள். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கட்டளை அருளப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருக்கும் ஆண்டவருடைய அந்த அன்பின் செய்தியை நமது வாழ்க்கையில், நமது சிந்தனையில், சொல்லில், செயலில் நாம் மற்றவர்களுக்கு கொண்டு செல்கின்ற கடப்பாடு விட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய அனுபவம் கடந்த 13 ஆண்டுகளிலே பார்க்கின்ற பொழுது எத்தனை அழகானது ஒரு அனுபவம். மக்களை பல நாடுகளிலும் ஊர்களிலும் சென்று பங்குகளிலும் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த இறை அனுபவம், இறை பிரசன்னம், இறை வார்த்தையின் மீது அவர்கள் தங்களது வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கான பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு துணை நின்ற தருணங்கள் எல்லாம் அவர்கள் பகிர்கின்ற பொழுது உள்ளபடியே இது என்ன அழகான ஒரு அற்புதமான காரியத்தை தகுதியற்ற எங்களுக்கு கடவுள் கொடுத்தார் என்று எண்ணுகின்ற பொழுது மனம் நிறைவாய் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரி, என்ற நாளிலே இந்த மன நிறைவோடு தொடர்ந்து நாம் இந்த துதி ஆராதனை நிகழ்விலே, இந்த அருமையான நிகழ்ச்சியிலே நாம் கடவுளின் திருமுன் இருந்து அவர் நமக்கு கொடுத்த அந்த அற்புதமான கட்டளைகளை, குறிப்பாக நற்செய்தியை பிறருக்கு நாம் அறிவிக்கின்ற நமது செயலில், நமது சொல்லில், நமது சிந்தனையில் வெளிப்படுத்துகின்ற அந்த அற்புதமான அந்த கட்டளையை நமது வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவையான ஆற்றலை நாம் தொடர்ந்து இறைஞ்சுவோம். இந்த அருமையான துதி ஆராதனை நிகழ்விலே நாம் பங்கெடுப்போம். எல்லையில்லா அன்பு என்னிடம் ஏன், என்னுயிர் தந்தனை மீட்டதும் ஏன், என் இறைவா, என் தலைவா, என்னிடத்தில் பாசம் கொண்டதும் ஏன், எல்லையில்லா அன்பு என்னிடம் ஏன், என்னுயிர் தந்தனை மீட்டதும் ஏன். பந்தமெல்லாம் இனி நீ என்று இந்த பாரினில் நம்பி நின்றே, பந்தமெல்லாம் இனி நீ என்று இந்த பாரினில் நம்பி நின்றே, சோர்வு வந்தால் தோள் தருவாய், இனி சுகமாய் பயணத்தை நான் தொடர்வேன், அங்கும் இங்கும் அலைந்தே உந்தன் அன்பை உணர்ந்தே, உன்னிடத்தில் நான் இன்று சரணடைந்தேன். எல்லையில்லா அன்பு என்னிடம்
என்னிடம் ஏன் என்னுயிர் தந்தனை மீட்டதும் ஏன் மேலுலகில் ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வுக்காய் ஏங்கி நின்றேன். மேலுலகில் ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வுக்காய் ஏங்கி நின்றேன். உன்னருகில் ஒரு இடம் தருவாய், புது படைப்பாய் நான் தினம் வாழ்ந்திடுவேன். இவ்வுலக சுகங்கள் நிலைப்பதில்லை, இதை உணர்ந்திட எனக்கென்று வரம் தருவாய். எல்லையில்லா அன்பு என்னிடம் ஏன் என்னுயிர் தந்தனை மீட்டதும் ஏன் என் இறைவா என் தலைவா என்னிடத்தில் பாசம் கொண்டதும் ஏன் எல்லையில்லா அன்பு என்னிடம் ஏன் என்னுயிர் தந்தனை மீட்டதும் ஏன். இறை இயேசுவில் அன்பான சகோதரிகளே சகோதரர்களே, நாம் நமது தாய் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்ற விண்ணேற்பு பெருவிழாவை இன்று உலக திருச்சபையினராக கொண்டாடி மகிழ்கின்றோம். விண்ணேற்பு என்பது என்னுடைய தனிப்பட்ட சிந்தனையிலே தந்தை கடவுள் தன் மகன் இயேசுவுக்கு கொடுத்த மாபெரும் பரிசாக நான் கருதுகிறேன். ஆண்டவர் இயேசு தான் கடவுள் மேலானவன் என்ற ஒரு நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் தந்தை கடவுள் அவருக்கு பணித்த அந்த பணியை ஏற்று, அதுவும் அடிமையின் கோலம் பூண்டு சிலுவை ஏற்கும் அளவிற்கு தன்னை தாழ்த்தினார் என்ற அந்த ஒரு சூழ்நிலையை தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். தான் கொடுத்த பணியை மகன் திறம்பட செய்தமைக்காக ஒரு பெரிய பரிசை தன் மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தந்தை திருவுள்ளம் கொண்டு கொடுத்த அந்த உயரிய பரிசுதான் விண்ணேற்றம். எனவேதான் தந்தை கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான ஒரு பெயரை அவருக்கு அருளினார் என்று பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் வாசிக்கிறோம். இதே விண்ணேற்பு அனுபவம் என்பது நமக்கும் ஆண்டவர் தரக்கூடிய மாபெரும் பரிசு என்ற ஒரு சிந்தனையில் ஆண்டவர் தரக்கூடிய செயல்களை, ஆண்டவர் விடுக்கின்ற கட்டளைகளை அவருடைய கரங்களாக இருந்து செயல்படுகிற பொழுது நாமும் அத்தகைய பரிசை பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையோடு இந்த துதி ஆராதனை வழிபாட்டு நிகழ்விலே முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா.
என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். காலையில் உணவின்றி தவிக்கின்றேன், காலையில் உணவின்றி தவிக்கின்றேன். கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய், கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா. உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா. என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே. இறைமகனே என்னில் எழுந்தருள்வாய், இறைமகனே என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுயிர் தியாகம் புரிவதனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. உன்னுயிர் தியாகம் புரிவதனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. என்னுயிர் மெழுகாய் கரைவதனால், என்னுயிர் மெழுகாய் கரைவதனால். என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய், என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில்
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இறைவா உம் திருமுன் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவனுடைய விண்ணேற்பு முன்னுரையிலே அருத்தந்தை சொன்னது போல அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு மட்டுமல்ல, கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இறைவனுக்கு கீழ்ப்படிந்து தன் வாழ்வை இறை திருவுளத்திற்கு ஏற்ப நடத்தினார். புனித பவுல் தன்னுடைய திருமுகங்களிலே மீண்டும் மீண்டுமாய் உறுதி செய்வார், இயேசு கிறிஸ்தின் வழியாக கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகளாக இணைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரர் என்றால் அந்த சகோதரர் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த அனுபவத்தின் வாயிலாக நாம் எப்படி இறைவனுடைய திருமுன் ஒரு குழந்தை போல அமரும் பாக்கியம் பெறலாம் என்பதை சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். தன் வாழ்நாள் முழுவதும் விவிலியம் முழுவதும் இதைத்தான் சொல்லுகிறது. தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு ஏற்றவராக வாழ்ந்ததால் அவர் அதை கடவுளுடைய திருவுளத்தை சிக்கன பற்றி கொண்டதால் சிலுவையில் அறையுண்டு கொலை செய்யப்பட்ட அவரை கடவுள் 3ஆம் நாள் உயிர் பெறச் செய்தார். ஒரு மாபெரும் பரிசை கொடுத்தார். உயிர் பெறச் செய்தது மட்டுமல்ல, அவரோடு இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்றார். நாமும் நம்முடைய வாழ்விலே விவிலியத்தின் அடிப்படையிலே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றும் மக்களாக வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்விலே பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கூட கடவுள் நமக்கும் ஒரு மாபெரும் உயிர்ப்பை கொடுத்து கடவுளை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியத்தை நமக்கும் அருள்வார் என்பதே விண்ணேற்பு வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிவிடும் செய்தி. எனவே இறைவா உம் திருமுன் ஒரு குழந்தை போல தாவி மேவி வருகிறேன் என்ற வரிகளை பாடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையையும் கடவுள் பாத்திரை அர்ப்பணித்து வேண்டுவோம். கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். கடவுளை முகமுமாய் தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுவோம். இறைவா உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. இறைவா உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா? அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா? அன்பை
தேடும் போது என் தந்தை நீ அல்லவா? அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா? ஒரு குறையும் இன்றி காத்தாய், நல்லன்மை ஊட்டி வளர்த்தாய். உன்னை ஒதுக்கியே வாழ்ந்து நானும் இனி என்ன கைமாறு செய்வேன்? என்ன கைமாறு செய்வேன்? இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா? மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவர் நீதானையா? மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா? மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவர் நீதானையா? உன்னை என்றும் எண்ணி வாழ்ந்து ஒரு நாளும் பிரியாமல் வளர்ந்து உந்தன் மடியிலே தவழ்ந்து நானும் இனி அப்பா தந்தாய் என்று அழைப்பேன். அப்பா தந்தாய் என்று அழைப்பேன். இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. இணைந்து மன்றாடுவோமா? என்றும் வாழும் எல்லாமல்ல தந்தை இறைவா, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பிறந்தீர், எங்களுக்காக பாடுபட்டீர், எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், விண்ணகம் சென்றீர், தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து ஆண்டவரே இயேசுவே எங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறீர். நீர் வாக்களித்தபடியே உம்முடைய தூய ஆவியை எங்களுக்கு அனுப்புகிறீர். உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, ஏன் இதெல்லாம் எதற்காக என்று நாங்கள் எண்ணி பார்க்கின்ற வேளையிலே எங்கள் மேல் நீர் கொண்டிருக்கக்கூடிய எல்லையில்லா அன்பு, ஆண்டவரே, உம்முடைய திருமுன் நாங்கள் குழந்தையாக இருக்கிறோம். ஆண்டவரே, செல்வம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், என்னென்னவோ இருக்கலாம், இருந்த போதிலும் கூட உம் முன்னிலையில் ஒரு குழந்தையாக நிற்கிறோம்.
எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய உடனிருப்பை நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர்ந்து உமக்கு மட்டுமே சான்று பகர்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய நற்செய்தி விழுமியங்களை தாங்கி வாழக்கூடிய மனிதர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய உடனிருப்பை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பிறருக்கு வெளிப்படுத்தி வாழ்ந்து பிறருடைய வாழ்விலே நாங்கள் மகிழ்ச்சியை அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நல் மனிதர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கற்று வாழ்ந்து காட்டிய அந்த அன்பை, மன்னிப்பை, பகிர்தலை நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிடத்திலே வாழ்ந்து காட்ட எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமென். 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 வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.